அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹார்வர்ட் டிஎன்பிசிலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். 2023 கேட்கப்பட்ட தினமும் 50 கேள்விகள். இன்றைக்கான 50 கேள்விகள் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்கள். ஆங்கில சொல் கொடுத்துட்டாங்க, அதுக்கு தமிழ் சொல் நம்ம எழுத சொல்கிறாங்க. சரி, இன்ஸ்டீட் ஆஃப் அப்படின்னா அதுக்கு தமிழில் என்ன வரும் அப்படின்னா பதிலாக அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்தது உடனடி அப்படின்னா இமீடியட்டாக அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உடனடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், தூண்டிவிடு. தூண்டிவிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ட்ரிகர் பண்ணுறது, ட்ரிகர் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம என்ன சொல்லுவோம், இங்கிலீஷில் சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், நொடி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நொடி நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அடுத்தது 52வது கேள்வி பாருங்கள். இதுவும் ஆங்கில சொல் கொடுத்துருக்காங்க, தமிழ் சொல் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சரியான இணை கேட்குறாங்க. கரன்சி நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தால். பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்னா என்ன சொல்லுவோம், வங்கின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காசோலைன்னு கொடுத்துருக்காங்க, தவறு. அடுத்தது செக்குனா தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசோலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். செக்கை தான் என்னன்னு சொல்லுவோம், காசோலைன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வங்கின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவுமே தப்பு. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரைவோலைன்னு நம்ம சொல்லுவோம். டிமாண்ட் டிராஃப்ட்னா என்ன சொல்லுவோம், வரைவோலை. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பற்றட்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவுமே தப்பு. சரிங்களா? அப்போ கரெக்டாக என்னது, கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள். அடுத்தது பாருங்கள், சரியான மரபு சொல்ல எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சேவல் என்ன பண்ணும், நமக்கு கூவ தான் செய்யும். அதே மாதிரி கோழி தான் என்ன பண்ணும், கொக்கரிக்கும். காகம் கரையும். கோழி கொக்கரிக்கும், காகம் கரையும், சேவல் கூவும். எது கத்தும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மரபு பிழையுள்ள தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆநிறை கவர்னர் ரைட்டு, புறா குணுகு இதுவும் ரைட்டு, சேவல்கள் கூவின இதுவும் ரைட்டு. கூகை என்னப்பா பண்ணோம், கூகை குளரும் சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அலறியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. அப்போ பிழையுள்ள தொடர் என்னது, ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள், யானை ஒளிமரபை சுட்ட சொல்லியிருக்காங்க. யானை என்ன பண்ணும், பிளிரும். புலி என்ன பண்ணும், உருமும். சிங்கம் என்ன பண்ணும், முழங்கும். பசு என்ன பண்ணும், கதரும். சரிங்களா? சிங்கம் முழங்கும். அவ்வளோதான். பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோழர்களால் கட்டப்படாதது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ கங்கை கொண்ட சோழபுரம் யார் கட்டியிருப்பாங்க, முதலாம் ராஜராஜ சோழன் கட்டியிருப்பாரு. கங்கை கொண்ட சோழபுரம் யார் கட்டியிருப்பாங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன் கட்டியிருப்பாரு. அடுத்தது ஐராதீஸ்வரம் கோயில் யார் கட்டியிருப்பாங்கன்னா இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதான் என்னன்னா ஐராதீஸ்வரர் கோயில். இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்தது திரிபுவன வீரேஸ்வரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் குலோத்துங்கன் இருக்காங்களே அவங்களால கட்டப்பட்டதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபுவன வீரேஸ்வரம் கோயில். ஓகே, கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயிலை யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை நாயக்க மன்னரால் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது கட்டியிருப்பாங்க. ஸோ இது 3 சோழர்களால் கட்டப்பட்டது. ஓகேங்களா? இது யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னா மதுரை நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்ட. ஸோ பொருந்தாதான் நம்ம என்ன சொல்லலாம், ஆப்ஷன் பி சொல்லலாம். பொருந்தாது இது என்ன கேட்குறாங்க, ஊழ் அப்படின்னா என்ன வரும்னா, ஊழ்னு நம்ம என்ன படிச்சிருப்போம், முறை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, யுகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பொருந்தாது. இதெல்லாம் கரெக்ட். பீடு சிறப்பு விசும்புன வானம் படிச்சிருப்போம். தன்பயல் அப்படின்னா குளிர்ந்த வயல், குளிர்ந்த மலை, இதெல்லாமே கரெக்டு. நமக்கு தப்பாக இருக்கிறது ஊழ் அப்படின்னா முறை வரும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, யுகம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. தாழ்வோட எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. தாழ்வு எதிர்ச்சொல் தாழ்வு அப்படின்னா ஆப்போசிட்டாக சொன்னோம்னா உயர்வுன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது இசைக்கு நம்ம ஆப்போசிட்டாக என்ன சொல்லுவோம்னா வசை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், நீக்குதல். இதோட எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. நீக்குதல் ஆப்போசிட்டாக சொன்னோம்னா சேர்த்தல். இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது பாருங்கள், கட்டி கூட்டல் அடித்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஈஸி தான். இப்போ கட்டி அடித்தல், இப்போ நிலைமொழி வருமொழி நம்ம பிரிச்சுக்கணும். இது நிலைமொழி, இது என்னது வருமொழி நமக்கு தெரியும். இப்போ கட்டி என்ன வந்திருக்கு, ஈ சவுண்ட் வந்திருக்கு. ஈ சவுண்ட் வந்தால் ஈ என்ன படிச்சிருப்போம், ஐ வழி எவ்வும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சரிங்களா? அப்போ நமக்கு எப்படி வரும், கட்டு. ஓகேங்களா? கட்டி கூட்டல் ஈ கூட்டல் அடித்தல் இந்த மாதிரி வருமா? நம்ம ஈ ஐ வழி எவ்வும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வரும். சரிங்களா? நம்ம இட்டு கூட்டல் ஈ தான் என்னன்னு சொல்லி படிப்போம், டீன்னு சொல்லி படிப்போம். இட்டு கூட்டல் ஈ தான் என்னது, டி அப்படின்னு சொல்லி சொல்லிப்போம். அப்போ கட்டு கூட்டல் ஈ கூட்டல் அடித்தல்னு வரும். அப்புறம் இந்த ஈ கூட்டல் ஆ தான் நம்ம என்னவா வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாவா வரும். அதுதான் இங்கே என்ன வந்திருக்கு, கட்டி அடித்தல்னு சொல்லி வந்திருக்கு ஆப்ஷன் பியில். புரியுதா? ஓகே. அடுத்தது தேர்ந்தெடுத்து ஆப்ஷன்லேருந்து போகலாம். இது நிலைமொழி, இது வருமொழி. ஓகேவா? இப்போ நிலைமொழியில் என்ன இருக்குது, தூ இருக்குது. அப்போ தேர்ந்து எப்படி எழுதலாம், நிலைமொழியில் என்ன பார்ப்போம், கடைசி எழுத்து பார்ப்போம், இது பார்ப்போம். இந்த தூவை எப்படி பிரிக்கலாம், இத்து கூட்டல் ஊ தான் நம்ம என்னன்னு பிரிப்போம், தூன்னு பிரிப்போம். இப்போ எப்படி வரும், தேர் கூட்டல் இத்து கூட்டல் எடுத்துன்னு வரும்.
ஏன்னா இந்த உகரம் வந்து கெட்டு போயிடும். ஊ வந்துச்சு அப்படின்னா உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடுன்ற இதுபடி இந்த உகரம் வந்து ஓடி போயிடும். ஓடி போயிட்டு தேர் கூட்டல் இத்து கூட்டல் எடுத்து அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இப்போ ரூல் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பேபடி இந்த இத்து கூட்டல் ஏ நமக்கு என்னவா வரும்? தேவா வந்து வரும். இந்த இட்டு கூட்டலையே நமக்கு என்ன வரும்? தே. அதுதான் இங்கே வந்து வந்திருக்கு. சரிங்களா? புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது கண் கூட்டல் உண்டு கண் உண்டு. இதுதான் வந்து கரெக்டு. கண் உண்டுன்னு வராது. கான் உண்டுன்னு சொல்ல மாட்டோம், கல்லுண்டுன்னு சொல்ல மாட்டோம். இது மூணுமே தப்பு. இலக்கண விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா, புணர்ச்சி விதி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இது வந்து ஈஸியாக போடலாம். இப்போ காண்றது என்னது? தனிக்குறில். காண்றது என்னது? தனிக்குறில். இந்த தனிக்குறில் அடுத்து நமக்கு என்ன வந்திருக்கு? இன்னுன்ற மெய்யெழுத்து வந்து வந்திருக்கு. சரிங்களா? இன்னுன்ற என்ன வந்திருக்கு? மெய்யெழுத்து வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உயிரெழுத்து வரும்போது தனிக்குறில் அடுத்து ஒற்றெழுத்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா இரட்டிக்கும். அப்போ இரட்டிச்சு வந்துச்சு அப்படின்னா கண் கூட்டல் இன் கூட்டல் உண்டு அப்படின்னு 2 டைம் வந்து இரட்டிக்கும். இப்படி வந்து நம்ம எழுதுவோம். அப்போ இந்த இன்னு கூட்டல் ஊ தான் நமக்கு என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊவா வந்து வரும். அவ்வளோதான். இது ஈஸியாக நம்ம வந்து போட்டுடலாம். அடுத்தது சரியான வினாச்சொல்ல எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. எவை இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர். இதுதான் வந்து நம்ம பயன்படுத்துவோம். இதில் இரண்டும் அப்படின்றது எனது பன்மை. பன்மை வந்தால் நம்ம என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா எவை தான் வந்து பயன்படுத்துவோம். ஓகே. அதே எது யாது அப்படிலாம் எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருமைக்கு வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஓகே. ஒருமைக்கு என்ன பயன்படுத்துவோம், பன்மைக்கு என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இது சரியான வினாச்சொல் வந்து நம்மளால போட முடியும். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க. அந்த பேராகிராஃப் கீழே 5 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 5 கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். பார்க்கலாமா? நலமான உடலுக்கு 2 வேளை சிற்றுண்டியும் 1 வேளை நிறைவான உணவும் போதுமானது. காலை உணவை தவிர்த்தல் கூடாது. இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது. மதிய உணவில் காய்கறிகள், கீரைகள் ஆகியவற்றை அதிகளவு சேர்த்துக் கொள்ள வேண்டும். அரிசி உணவை அளவாக உண்ண வேண்டும். மிகுதியான காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டும். சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும். இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவையே உடல்நலம் பேணும் வழிமுறைகள். ஒரு உடல் நலத்தை பாதுகாக்க என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, கேள்வி பார்க்கலாம். நலமான உடலுக்கு எத்தனை வேளை சுற்றுண்டி உண்ண வேண்டும்? ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் வந்து சாப்பிடணும். இரவெல்லாம் வெற்றுக்குடலுடன் இருந்த உடலுக்கு எவ்வகை உணவு சேர்ந்ததுன்னா குளிர்ச்சியான உணவு தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது உணவில் அதிகளவு சேர்க்க வேண்டியவை என்ன? காய்கறிகளை நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும். தவிர்க்க வேண்டிய உணவு என்னன்னு கேட்குறாங்க. காரமான உணவை நம்ம சேர்த்துக்கக்கூடாது. உடல் நலம் பேணும் வழிமுறைகளில் ஒன்று என்ன அப்படின்னா சரியான நேரத்துக்கு வந்து சாப்பிட்றது தான் உடல் நலம் பேணும் வழிமுறைகளில் ஒன்று. சரி, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். பிழை இல்லாத தொடர் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்க்கலாமா? ஆப்ஷன் பி வந்து பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? போற்றினான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போற்றினான் அப்படின்றது என்னது? ஒருமை வினைமுற்று. போற்றினான்றது ஒருமை வினைமுற்று. சரிங்களா? இந்த அரசராயினும் வறியோராயினும் இதெல்லாம் வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்திணை பன்மையில் வந்து வரும். ஓகேவா? உயர்திணை பன்மையில் வரும். இங்கே உயர்திணை பன்மையில் வந்து இங்கே ஒருமையில் முடிஞ்சதுன்னா என்னது? இது தப்பு. அடுத்தது பாருங்க. சங்க காலத்திலிருந்தே அரசராயிரும் வறியராயிரும் அப்படின்னா இது என்னது? பன்மை. உயர்திணையில் பன்மை. போற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னது? ஒருமை வினைமுற்றில் வந்து வரும். இதுவுமே ஒருமை வினைமுற்று. ஸோ இங்கே பன்மையில் வந்து இங்கே ஒருமை வினைமுற்று என்ன இருந்தால் தப்பு. அடுத்தது பாருங்கள். சங்க காலத்திலிருந்தே அரசராயினும் முதியோராயினும் விருந்தினை போற்றியதுன்னு கொடுத்துருக்காங்க. போற்றியதுன்றது என்னது? அக்ரிணை ஒருமையில் வந்து வரும். உயிரற்ற பொருட்களை சொல்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? அக்ரிணை. அது போற்றியதுன்றது என்னது? ஒருமையில் வந்து வந்திருக்கு. அப்போ இது பன்மையில் வந்து இது ஒருமையில் வந்தால் என்னது? இதுவுமே தப்பு. அடுத்த ஆப்ஷனே பாருங்கள். அரசராயினும் வறியோராயினும்ன்றது பன்மை. அதே போற்றினர்னு என்னது? பன்மை. அப்போ இதுதான் வந்து கரெக்டு. பன்மையில் வந்தால் அந்த வினைமுற்று எப்படி நமக்கு முடியணும்? பன்மையில் தான் முடியணும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. ஒருமை பன்மை பிழையுள்ள தொடர். பிழை இருக்கிற தொடர் தான் கேட்குறாங்க. இப்போ மணிகளால் அப்படின்றது என்னது? பன்மை. ஓகேவா? அடுத்தது அழகுபடுத்துகின்றன அப்படின்னா என்னது? அதுவும் பன்மை. அப்போ இது ரைட்டு. ஓகேவா? அடுத்தது பாருங்க. பழமையை உணர கலைகள்ன்றது பன்மை. துணை செய்கின்றனதும் நமக்கு வந்து பன்மை. ஓகேவா? ஓகே. அடுத்தது தேவராட்டம் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. தேவராட்டம் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தேவராட்டம்ன்றது என்னது? ஒருமை. நிகழ்த்தப்படுகின்றன்னு என்னது? ஒருமை வினைமுற்று. அப்போ இதுவுமே ரைட். அவங்க என்ன கேட்குறாங்க? பிழையுள்ள தொடர் தான் கேட்குறாங்க. இப்போ தேவராட்டம் இது ஒருமை, நிகழ்த்தப்படுகின்றது ஒருமை. இந்த சென்டென்ஸ் வந்து ரைட்டுன்னு பார்த்தோம். அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்கள். பியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்க்காவடி இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னா எப்படி முடிஞ்சால் வந்து கரெக்ட். இங்கே அழைக்கின்றதுன்னு வராது. என்னது? அழைக்கப்படுகின்றதுன்னு முடிஞ்சிருக்கணும். இப்படி முடிஞ்சால் தான் இது வந்து கரெக்ட். ஆனால் இங்கே அழைக்கின்றதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால் தப்பு. படித்து பார்த்தாலே உங்களுக்கே புரியும். பாருங்கள். காவடியின் அமைப்புக்கு ஏற்ப சர்ப்ப காவடி, பூக்காவடி, தேர்க்காவடி என அழைக்கின்றது. அழைக்கின்றது
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபுல்ஃபில்லே இல்லை. அது எப்படி வரணும் அப்படின்னா அழைக்கப்படுகிறதுன்னு வரணும். ஏன்னா இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா பன்மையில் வருது. அப்போ பன்மையில் வந்து நமக்கு எப்படி முடியணும், பன்மையில் தான் முடியணும். அங்கே சென்டென்ஸ் வந்து தப்பாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம், பிழையுள்ள தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 72வது கேள்வி பாருங்கள். C1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்னு சொல்லுவோம். வையம்னா உலகம், சபதம் சூளுரை, மோகித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரும்பி அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி 3142. அடுத்தது சொல் பொருள் தான் கேட்டிருக்காங்க. சூழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில அளவை பெயரை சொல்லுவோம். மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றிய நெல்லை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மணின்னு சொல்லுவோம். சீலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், புடவைன்னு சொல்லுவோம். சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 3421. சரியான பொருள் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அலர் அப்படின்னு என்ன வரும், மலர்தல். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அலர் அப்படின்னு சொல்லுவோம். சரியான பொருள். அடுத்தது பிழை திருத்த சொல்லியிருக்காங்க. அவன் கவிஞன் அன்று. இதில் அவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், அவன்ன்றது உயர்திணை ஆண்பாலில் வந்து நம்ம சொல்லுவோம். அவன்ன்றது என்ன சொல்லுவோம், உயர்திணை ஆண்பால். ஓகே, அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன வரும், அன்று வந்து போட மாட்டோம், அல்லன் தான் வந்து போடுவோம். ஏன்னா அவன்றது நம்ம எதிர்மறையாக போடணும், அவன் அல்லன் தான் சொல்லணும். ஏன்னா இங்கேயே ஆண்பால், அப்போ இங்கேயே என்ன வரணும், ஆண்பாலில் தான் வந்து வரணும் அந்த வினைமுற்று. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அல்லன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது இந்த அல்ல இருக்கு இல்லையா, அதுவே இந்த அல்லல் இருக்கு இல்லையா, அந்த அல்லல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்பால் ஒருமை வந்து வரும். நம்ம எப்படி சொல்லலாம், அவள் அல்லல் அப்படின்னு சொல்லலாம். பெண்பாலை சொன்னோம்னா எப்படி சொல்லலாம், அவள் அல்லல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அவன் வந்ததுனால இங்கே வந்து நம்ம அல்ல போட்டோம். ஓகேங்களா. அன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்று எதுக்கு போடுவோம், அக்ரிணை ஒருமைக்கு வந்து போடுவோம். அக்ரிணை ஒருமைக்கு நம்ம என்ன போடுவோம், அன்று போடுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அன்று அப்படின்னு சொல்லுவோம். எது சொல்லுவோம், அது அன்று அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். அக்ரிணைக்கு தான் அது அதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துவோம். அதனால நம்ம சொன்னோம்னா அது அன்றுன்னு சொல்லுவோம். அல்லன் வந்து ஆண்பாலை குறிக்குது. ஸோ அவன்றது என்னது, ஒரு ஆண் உயர்திணையில், அல்லன்றது தான் நம்ம வந்து போடணும். அதே அல்லல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெண்பால். அப்போ நம்ம எப்படி போடுவோம், அவள் அல்லல் தான் நம்ம வந்து போடுவோம். ஸோ இதில் கரெக்டாக ஆப்ட் ஆகுறது என்னென்னா ஆப்ஷன் ஏ தான். அடுத்தது பாருங்கள், பிழை திருத்தம் தான். ஓர் இது நமக்கு இது தெரியும். என்ன அப்படின்னா ஓர் எதுக்கு படிப்போம், உயிரெழுத்து ஸ்டார்ட் ஆகும்போதும் அதுக்கப்புறம் இந்த எஃகு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஓர் பயன்படுத்துவோம். ஒரு எதுக்கு பயன்படுத்துவோம்னா உயிர்மை எழுத்துக்கள் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு ஓருக்கு வந்து பயன்படுத்தும். இப்போ ஈன்றது என்னது, உயிரெழுத்துக்கு முன்னாடி எது வரலாம், அத்து வரலாம், இல்லைனா எது வந்து வரலாம். கரெக்டாக போட்டிருக்காங்க. அடுத்தது ஆன்றது என்னது, உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன போடணும், ஓர் தான் வந்து போடணும். கரெக்டாக, ஓகே, கரெக்டாக போட்டிருக்காங்க, ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள், என் அண்ணன் நாளை வருவான். என் அண்ணன் நாளைக்கு வரும், ஏன்னா அது ஒரு செய்தியை வந்து சொல்கிறோம். ஸோ அது இதில் வரும், செய்தி தொடரில் வந்து வரும். அடுத்தது பிழையை திருத்தி சரியாக எழுத சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், சரியான தொடரை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. கோவலன் சிலம்பு விற்க போனால். கோவலன்றது என்னது, ஆண். அப்போ போனான் தான் வந்து வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, போனால் கொடுத்துருக்காங்க, தப்பு. கோவலன் சிலம்பு விற்க சென்றதுன்னு கொடுத்துருக்காங்க. சென்றதுன்னா என்னது, ஒரு ஆட்டோமாட்டை குறிக்கிறது தான் சொல்லுவோம். அப்போ இதுவுமே வந்து வராது. சரிங்களா. கோவலன் சிலம்பு விற்க சென்றார். பெரியவங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வாங்க போவான்னு சொல்லி மரியாதை நிமித்தமாக சொல்லணும். சரிங்களா. இங்கே சென்றார்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே அந்த இது வந்து வரல, அந்த இப்புன்றது வந்து வரல. அப்போ இதுவுமே தப்பு. நம்ம ரூல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, ரூல்ஸ் படி இது நம்ம சொன்னோம்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலைமொழியோட ஈறு எப்படி என்னவா இருக்குது, நிலைமொழியோட இதுதான் நிலைமொழி. நிலைமொழியோட ஈறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்க. ஓகேவா, விற்க இந்த மாதிரி வருது. இந்த நிலைமொழியோட ஈறு எப்படி இருக்குது, ஈறு விற்கன்னு சொல்லி சவுண்ட் இருக்கா. அப்போ அகர ஈற்று வினையெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அகர ஈற்று வினையெச்சத்துக்கு பின்னாடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ வல்லினம் என்ன, க ச த ப. ஓகேவா. இந்த இப்போ வந்து மிகுந்திருக்கா. ஸோ அப்போ ரூல்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இது கரெக்டான சென்டென்ஸ். எப்படி வேணாலும் நம்ம வந்து புரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுறதில் தான் இருக்குது. 79வது கேள்வி, தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. எந்த தொடர்னு கேட்குறாங்க. ஒரு செய்தியை சொல்ல வராங்க. ஒரு செய்தியை சொன்னாங்கன்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம் செய்தி தொடர். அடுத்தது சொற்களோட கூட்டப்பெயர்கள். மூங்கில் இலை, மூளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை, வேப்பம் தலைன்னு சொல்லுவோம், வரகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர். ஆன்சர் 4123. அடுத்தது பாருங்கள், 81வது கேள்வி, கல் அப்படின்னா அதோட கூட்டப்பெயர் நம்ம எப்படி சொல்லுவோம், கற்கள்னு சொல்ல மாட்டோம், கல்கள்னு சொல்ல மாட்டோம், கட்டுன்னு சொல்ல மாட்டோம். கல்லோட கூட்டப்பெயர் கற்கள். இது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். அடுத்தது 81 எண்ணுக்கு தமிழ் எண்ணை வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க, 1னா கா, 2னா ஊ, 3னா நா, அதுக்கப்புறம் 4னா சா, 5னா ரூ, 10 வரைக்கும் படிச்சிருப்பீங்க. 6னா என்ன படிச்சிருப்பீங்க, சு இல்லைனா சா படிச்சிருப்பீங்க. 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ, 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7னா ஏ, 8னா வந்து ஆ, 9னா என்ன அப்படின்னா கு, 10னா என்ன படிச்சிருப்பீங்க, கா 0. சரிங்களா. இப்போ என்ன கேட்குறாங்க, 8க்கு நேரம் என்ன இருக்குது, ஆ இருக்குது, ஆ போட்டிருக்காங்களா. அடுத்தது கா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1க்கு நேரம் என்ன இருக்குது, கா. ஓகேங்க, கரெக்டு.
அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. தமிழ் எண்களை இந்த 1 to 10 படிச்சோம்னா ஒரு கேள்வி வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது தீவகத்தின் மற்றொரு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. தீவகத்தோட மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா விளக்கு அப்படின்னு சொல்லுவோம். தவறான இணைய சொல் நம்மளை வந்து கேட்குறாங்க. தென்னை ஓலை வாழை இலை, ஓலை இலை, இது கரெக்டாக மேட்ச் ஆகுது. நாய்க்குட்டி, இதுவும் விலங்கு பெயர், இதுவும் விலங்கு பெயர், ரைட்டு. எருமைக்கன்று, இதுவும் விலங்கு தான், இதுவும் விலங்கு தான். ஆனால் இதில் பாருங்கள், இங்கே தாவரத்தோட பேரை கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, விலங்கு பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ தவறான இணைனா இதுதான் தவறான இணை. ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். நம்ம மைண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். கலைச்சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சரியான கலைச்சொற்கள் என்னன்னு பார்க்கலாமா? கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்பாட்டு எல்லையை நம்ம என்ன சொல்லுவோம், கல்ச்சுரல் பவுண்டரிஸ்ன்னு சொல்லுவோம். அதே பண்பாட்டு விழுமியங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். கல்ச்சுரல்ஸ் வேல்யூஸை நம்ம பண்பாட்டு விழுமியங்கள்னு சொல்லுவோம். பண்பாட்டு நிகழ்வுகளை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ். கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், பண்பாட்டு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பண்பாட்டு ஆதாரங்கள். ஆதாரங்கள் என்னது, ரிசோர்சஸ். ரிசோர்சஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், கல்ச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்க சரியான தமிழ் சொல். சிம்பாலிசம்னா என்ன, குறியீட்டியல். அதே ஆய்வேடுனா என்ன சொல்லுவோம் அப்படின்னா திசிஸ். திசிஸை நம்ம என்ன சொல்லுவோம், ஆய்வேடுன்னு சொல்லுவோம். சின்னத்தை நம்ம என்ன சொல்லுவோம், எம்பழம். அப்படி அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சின்னம் அப்படின்னு சொல்லுவோம். அறிவாளர் என்ன சொல்லுவோம், இன்டலாக்சுவல். இன்டலாக்சுவலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவாளர். ஓகேவா? இன்டலாக்சுவலாக நம்ம என்ன சொல்லுவோம், அறிவாளர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சுகர் கேன் ஜூஸ். இது ஈஸியாக போட்டுடலாம். சுகர் கேன்னா கரும்புன்னு தெரியும். கரும்பு ஜூஸை நம்ம கரும்பு சாறு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 88வது கேள்வி. ஹோமோகிராஃப் அப்படின்னா என்னதுன்னா ஒப்பெழுத்து. அதே உயிரெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், வவ்வலை நம்ம உயிரெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். மெய்யெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனசோனன். கனசோனன்ட்ட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, மோனோலிங்கல். மோனோலிங்கலை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒன்று தெரிஞ்சால் அதுக்கு சம்மந்தமாக இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். கூற்று காரணம் சரியா தவறா அப்படின்னு கேட்குறாங்க. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களோட தொகுப்பு தான் என்னது, தேவாரம். ரைட்டு. தேக்கூட்டலாரம் அப்படின்னா என்ன, இறைவனுக்கும் சூட்டப்படும் மாலையை தான் நம்ம என்ன சொல்லுவோம், தேக்கூட்டலாரம், தேவாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. அப்போ என்ன வரும், ஆப்ஷன் சி, கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்தது பாருங்க, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிய சொல்லியிருக்காங்க. இந்த கண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐய வந்து சொல்லுவோம். இந்த கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த கண் அப்படின்னா விழி, இந்த கான்னா சி. சீனா என்னது, பார்க்கறது. ஸோ பார். ஓகேவா? ஈஸியாக வந்து போட்டுடலாம். அடுத்தது நமக்கு என்ன அப்படின்னா குறில் சரியான இணையை தான் கேட்டிருக்காங்க. சரியான இணை ஊல் ஊல் அப்படின்னு என்ன வரும், அடுக்கு தொடரில் வந்து வரும். இரட்டை கிளைவின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. வளர்வானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகையில் வரும். ஏன்னா 3 காலத்துக்கு வந்துச்சுன்னா அது வினைத்தொகை. வளர்வானம், வளர்கின்ற வளம், வளரும் வானம் சொல்லி 3 இதில் வந்து வரும். ஸோ இங்கே வினையாளனையும் பேர் கொடுத்துருக்காங்க, தப்பு. பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீடை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பெருமை இல்லை சிறப்பை செய்யறதா என்ன சொல்லுவோம், பீடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, திரடுன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. சரி, ஓகே. கரெக்டாக இருக்கிறது என்ன, செந்தி. செந்தியை நம்ம எப்படி பிரிக்கலாம், செம்மை கூட்டல் தீன்னு பிரிக்கலாம். ஓகே, அப்போ மை வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், பண்பு தொகைன்னு சொல்லுவோம். கரெக்டாக இருக்கிறது என்னது, ஆப்ஷன் சி. அது குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபடுறத கேட்குறாங்க. கிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மலை, கிரிவலம் போகிறோம். மலைக்கு திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்த. அடுத்து இந்த கீரி அப்படின்னா அதாவது கீரிப்பிள்ளை, அதெல்லாம் ஒரு விலங்கை வந்து சொல்கிறது. சரிங்களா? அடுத்தது இரு பொருள் தான் தர சொல்லியிருக்காங்க. திங்கள் அப்படின்னா சந்திரன், மாதம் சொல்லிட்டு 2 பொருள் இருக்குது, மறக்கவே கூடாது. ரிப்பீட்டடாக இதெல்லாம் கேட்குறாங்க. அடுத்தது இரு பொருள் தான். ஆறுக்கு இரு பொருள் என்ன அப்படின்னா ஒன்று நதியை சொல்லுவோம், இல்லை அப்படின்னா ஆறுனா எண்ணெய் வந்து குறிக்கும். சரிங்களா? போகிற நதியை குறிக்கிறது. இன்னொன்று வந்து இன்னொரு பொருள் என்ன சொல்லணும்னா எண் அப்படின்னு சொல்லலாம். சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும். ஆமாம், பச்சை பசேன்னு இருக்க வயலை பார்த்தா நமக்கு என்னத்தை தரும், இன்பத்தை தரும். கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் டி. அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. கடைச்செங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். மற்றதெல்லாமே போட்டிங்கன்னா கரெக்டாக வராது. இதெல்லாம் நம்ம படித்ததுனால இதெல்லாம் ஈஸியாக போகலாம். இந்த 96வது கேள்விலாம் அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷனே. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வராது. வளர்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி இழக்கின்றதுன்னு சொல்ல மாட்டோம், காட்சி அளிக்கிறதுன்னு சொல்ல மாட்டோம். விரிவானம் அழுக்காக காட்சி இழக்கின்றதுன்னு நம்ம வந்து சொல்ல மாட்டோம். கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்தது சரியான இணைப்பு சொல் தான் கேட்குறாங்க. பாருங்க, பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை, அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் சொல்லலாமா? ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்க, சரியான இணைப்பு சொல்ல நிற்ப சொல்லியிருக்காங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் மழைக்கு அடிப்படை. கரெக்டு தானே? அதிக அளவில் மரங்களை வளர்த்தா தான் நமக்கு வந்து மழை வந்து வரும். அதுக்கு நம்ம அந்த இடத்துல என்ன பயன்படுத்தும், ஏனெனில் வந்து பயன்படுத்தும். அடுத்தது அவர் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை.
அவன் நல்லவர் தான், ஆனால் நான் வல்லவர்னு சொல்ல மாட்டேன். நம்ம சொல்லுவோமா இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஆனால் வந்து பயன்படுத்துகிறோம். ஏற்கனவே இந்த அதனால், ஏனெனில், ஆகையால், எனவே வந்தால் எப்படி போகணும், அதனால் இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் இயர் வீடியோஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இதெல்லாமே ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டெய்லி வீடியோஸ் வந்து போயிட்டுருக்கு. டெய்லி 50 கொஸ்டின்ஸ் தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.